தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக பெண் வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியில் அதிக பணப்பட்டுவாடா. அதிமுக பெண் வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியில் அதிக பணப்பட்டுவாடா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ளது. இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இருந்தாலும் கூட பணத்தை நம்பியே திமுக, அதிமுக இரண்டு பேரும் தேர்தல் களத்தில் சந்திக்கின்றனர். திமுக, அதிமுக இரண்டு பேருமே வாக்குக்கு பணம் கொடுத்து வருகின்றனர். தற்பொழுது அதிமுக பெண் வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியில் அதிக பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக 500 கோடி ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. ஆம், லால்குடி தொகுதி அதிமுக பெண் வேட்பாளர் லீமாரோஸ் மார்டின். இவர் லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மனைவி ஆவார். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார் ஆவார். லீமாரோஸ் சமீபத்தில் அதிமுகவில் இணைந்தார். லால்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். பணத்திற்கு பஞ்சமில்லை. சற்று முன் வாக்குக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுப்பதாக 10 டோக்கன்களுடன் ஆட்டோக்களில் வந்தனர். பொதுமக்கள் சுற்றி வளைத்ததால் ஆட்டோக்களில் வந்தவர்கள் தப்பியோடியுள்ளார்கள். விசாரித்த பொழுது ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் வரை கொடுப்பதாக கூறப்படுகிறது. லால்குடி தொகுதியில் பிரபல கோடீஸ்வரர் லாட்டரி அதிபர் மார்டின் மனைவி லீமாரோஸ் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் பணத்தை அள்ளி இறைப்பதாக கூறப்படுகிறது. ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் வரை பணம் கொடுப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பறக்கும்படை, காவல்துறை, இந்திய தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாக்குக்கு பணம் கொடுப்பது தவறு. தற்போது லீமாரோஸ் மார்டின் 500 கோடி ரூபாய் வரை லால்குடி தொகுதியில் செலவு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது.